Praise Lord. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் உட்காருதலையும் எழுந்தறுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே பேச கர்த்தர் உதவி செய்ய முடியும். அவருடைய கரத்துல படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எண்ணிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தி கனி தரும் செடி யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 24 வரை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 24 வரை. யோசேப்பு கனி தரும் செடி. அவர் நீரூற்றாண்டிலே கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மடிமடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்கள் பலத்தின. இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பாக தான் நேசித்த அன்பு குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த மேன்மையான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நம்முடைய பரம தகப்பன். அவர் எப்போது மனதுருகி ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமும் பிரியமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். வயது முதிர்ந்த காலத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு குரு தன்னுடைய மாணவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பல வேளைகளில் இந்த ஆசீர்வாதங்கள் தீர்க்க தரிசனங்களாய் வந்து பலிக்கின்றன. யாக்கோபின் 12 பிள்ளைகளில் யோசேப்பு விசேஷமானவர். ஆனாலும் அவர் கண்ணீரின் பாதையிலே நடந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பின் தாயாகிய ராகாள் நீண்ட வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து யோசேப்பை பெற்ற போது நீ பெருகுவாய் என்று அர்த்தம் கொள்ளும் யோசேப்பு என்ற பெயரை சூட்டினாள். ஆனால் அந்தோ யோசேப்பு சிறியவனாய் இருந்த போதே தன் தாய் இழந்து போனான். அவருடைய சகோதரர் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டு மண்பகையாய் பகைத்தார்கள். தகப்பனுக்கு 12 பிள்ளைகள் இருந்த போதிலும் யோசேப்புக்குள்ளே ஒரு தனிமை என்ற உணர்வு இருக்கிறது. அந்த தனிமை வழியிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் பேசினார். அவர் தாய் தேற்றுகிறது போல பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். வாலிப வயதிலே யோசேப்பனுடைய சகோதரர்கள் கொல்ல முயற்சித்தார்கள். தங்கள் நலம் விசாரிக்க வந்த அவரை அருகே குழியிலே தூக்கி போட்டார்கள். முடிவாக எகிப்துக்கு போகிற மீதியானுடைய கையிலே 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். எகிப்துக்கு போன பிறகும் கூட யோசேப்பின் மேல் வீணான பழிகள் சுமந்து கொண்டே இருந்தது. தன் எஜமானுக்கு துரோகம் செய்கிறவன் விபச்சாரக்காரன் என்று பெயர் சுட்டி சிறையிலே தள்ளினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஓடினார்கள். அவன் பிரயாணம் இடும்பில் அடைப்பட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ சிறைச்சாலையிலிருந்து அவனை பார்வோடைய அரண்மனையிலே உயர்த்தினார். பஞ்ச காலத்திலே தன் சொந்த சகோதரர்கள் எல்லாம் உபசரிக்கும்படியான பெரிய உயர்வை கொடுத்தார். முடிவாக யாக்கோபு கூட யோசேப்பின் ஆதரவிலே வந்தார். யாக்கோபு தன் கைகளை யோசேப்பின் மேல் வைத்த போது கடந்த காலங்கள் எல்லாம் அவருக்கு நினைவிலே வந்திருக்க கூடும். மனதுருகி யோசேப்பை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நீ துயரப்பட்ட நாட்கள் போதும், வேதனை அனுபவித்த வருஷங்கள் போதும் மகனே, இனி நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்று அவருடைய உள்ளம் கதறி இருந்திருக்கும். யாக்கோபிலும் பெரியவர், மனதுருக்கம் உள்ளவர், உள்ள அன்போடு நேசிக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் சிறுமைப்பட்ட நாட்களை நினைவு கூறுகிறார். மட்டுமல்லாமல் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறுவேளை தனே அர்ப்பணித்ததையும் நினைவு கூறுகிறார். மகனே பொறாமைக்காரர், மகளே பொறாமைக்காரர் அநியாயமாய் உன்னை பகைக்கிறார்களா? நான் உன் பட்சத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே 3 பகுதிகளை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது கனி தரும் செடி. 2வது காரியம் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி. அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் என்ற 3 காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது காரியம்
கனி தரும் செடி என்ன என்றால், கனி தரும் செடி மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எவ்வளவு ஆசீர்வாதமாய் விளங்குகிறது. ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய ஆலமரத்திலே ஆலப்பழம் பழுக்கிற காலத்திலே எத்தனை ஆயிரமான குருவிகள் மைனாக்கள் அங்கே அமர்ந்திருக்கும். அந்த மரத்தை சூழ இனிமையான பறவைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கனியற்ற மரத்தை யாரும் நாடுவதில்லை. அது வெட்டப்பட்டு விறகுக்குத்தான் பயன்படும். தேவளே, கர்த்தர் உங்களை கனிதரும் மரமாக அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். உங்களிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட வர வேண்டும். உங்களை தேடி ஆயிரமான மக்கள் ஓடி வந்து தாகம் தீர்க்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு கனி தரும் செடியாக இருந்தார் அல்லவா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடியாலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திறந்தார். ஒரு ஊரில் ஒரு ஏழை பிச்சைக்காரன் அனாந்தர் வழியாக சென்ற போது பட்டு போன ஒரு மரத்தை கண்டான். தீரத்தோடு அந்த அடிவாரத்தில் உட்கார்ந்து, மரமே மரமே, நீயும் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நானும் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத பட்டு போன மரம் போல இருக்கிறேன். நீயும் ஒரு காலில் தான் இருக்கிறாய், நானும் நொண்டியானபடியாலே ஒரு காலில் தான் இருக்கிறேன். உடைய வாழ்க்கையும் துயரம் உள்ளது, என்னுடைய வாழ்க்கையும் துயரமிக்கது. ஆகவே நாம் நண்பர்களாய் இருப்போம் என்று சொல்லி விட்டு பிச்சை எடுக்க வேறு ஊருக்கு சென்றான். 6 மாதங்கள் கழித்து அதே பக்கமாய் வந்தபோது பட்டு போன நிலையிலிருந்த அந்த மரம் துளிர்த்து நிறைய இலைகளும் பூக்களும் உள்ளதாக மாறி கனி கொடுத்து கொண்டே இருந்தது. ஏராளமான பறவைகள் அந்த மரத்தில் இருந்தன. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்தது. பட்டு போன மரம் போல இருந்த அந்த மரத்தை கனி கொடுக்க செய்த கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற விசுவாசம் உண்டாயிற்று. ஊருக்கு திரும்பி வந்தபோது ஒரு போதகர் அவனை கர்த்தருக்குள் வழி நடத்தினார். ரட்சிக்கப்பட்டான், ஜெப வீரரானான். கர்த்தர் ஆவியின் வரங்களை அவனுக்கு கொடுத்த போது அந்த வரங்களினாலே 100கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தான். கனி உள்ளமாய் மாறிவிட்டான். இந்த மனுஷனைய மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். அவர் உங்களையும் கனி தரும் செடியாக மாற்றுவார். நீங்கள் கனி தரும் செடியாக விளங்க நினைக்கும் போது அநேகருடைய பொறாமைக்கும் பழி சொல்லுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாக்கக்கூடும். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டரம் உள்ளது. பொறாமையோ என்றால் அது முன்னறியத்தக்கவன் யார்? மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயே மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று பிரசங்கில பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனிதரின் பொறாமை இருந்தாலும் மறுபக்கத்திலே கர்த்தர் உங்களை கனித்தரும் செடியாக உயர்த்துவார். எளிமையான நிலைமையிலிருந்து உயர்ந்த ஒரு சகோதரியை தேடி பல ஊழியர்கள் உதவிக்காக நன்கொடைக்காக ஆளை கட்டிட நிதிக்காக வந்த போது அவருடைய உள்ளத்தில் எரிச்சல் வந்தது. என்ன இது? ஈட்டிக்காரன் வரி வசூலிக்கிற வருகிறது போல அல்லவா இந்த ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அன்று அவர்களால் செபிக்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், மகளே, பால் கிணற்றை நோக்கி தண்ணீர் எடுக்க ஜனங்கள் வருவார்களா? பட்டு போன மரத்தை தேடி பறவைகள் வருமா? கனியுள்ள மரத்தை தேடிதானே பறவைகள் வரும் என்று கேட்டார். அவர்கள் மிகவும் உணர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, என்னை தண்ணீருள்ள கிணறாகவும் கனித்தரும் செடியாகவும் வைத்ததற்காக நன்றி என்று துதித்தார்கள். அது முதல் தன்னை தேடி வருகிறவர்களிடம் அவர் முகம் கோணுவது இல்லை. யோசேப்பு கனி தரும் செடியா இருந்ததினாலே முழு எகிப்தியருக்கு பஞ்ச காலத்தில் யோசேப்பை நோக்கி ஓடி வந்தார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் தகப்பனும் கூட அவனை தேடி ஓடி வந்தார்கள். ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை பகைக்கிறவர்களும் உங்களை தேடி வரும்படி செய்வார். உங்கள் சத்துருக்களின் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்.
வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொடாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு கனி தரும் செடியாய் மாறுவீர்கள். நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி எப்படி இருக்கிறது? நீங்கள் வறண்ட நிலத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல, பாலைவனத்தில் ஒன்றப்பட்டவர்கள் அல்ல, நீரூற்றாகிய கர்த்தரிலே நாட்டப்பட்டவர்கள் நீங்கள். யோசேப்பின் உள்ளத்தில் ஆழம் நீரூற்றாகிய கர்த்தரோடு தொடர்பு கொண்டிருந்தது. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், கர்த்தர் தன்னை காண்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஊற்றுக்காரனர் என்பதை யோசேப்பு மறந்து விடவில்லை. ஆகவே மகா வறட்சியான காலத்திலும் செழிப்பான கனி தந்து கொண்டே இருந்தார். கனி கொடுத்தலின் ரகசியம் என 1ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதராயிருக்கிற மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லுகிறது. நகரத்து வீதியிலே மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது 6 மாதம் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஒரு மனிதனுடைய மேன்மை அவருடைய அறிவிலோ ஞானத்திலோ சம்பாத்தியத்திலோ செல்வத்திலோ இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் அவன் தேவனோடு வைத்திருக்கிற ஆழமான ஐக்கியத்தில் இருக்கிறது. ஒரு விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டுமென்றால் அதனுடைய திரியின் ஆழம் எண்ணெயோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஒரு கட்டிடம் உறுதியாய் நிற்க வேண்டுமானால் அதனுடைய அஸ்திவாரம் கண்மலையிலே இடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய வேர் நீரோற்றோடு கூட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதுபோல ஒரு மனுஷன் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் அவருடைய உள்ளத்தில் ஆழம், பரிசுத்தம், ஆவியானோரோடு கூட எப்போதும் இடைவிடாமல் இணைந்திருக்க வேண்டும். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உங்களுடைய அந்தரங்க ஜெப ஜீவிய கர்த்தரோடு கூட தொடர்பு உறுதியாய் இருக்கட்டும். ஜெப ஜீவியத்தில் கர்த்தரோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கனி கொடுப்பீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவானில பார்க்கிறோம். யோசேப்பின் பக்திக்கு சோதனைகள் வரத்தான் செய்தன. போத்திபார் மனைவி ஆசை இச்சை காட்டிய போது யோசேப்பு சொன்னது என்ன? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். சிற்றின்பத்தை வினவி நீரோற்றோடு உள்ள ஐக்கியத்தை முறித்துக் கொள்ளவில்லை. அவருக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் ஒரு தடுப்பு சுவராக வருவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. திராட்சை செடி கனி கொடுப்பதற்கு கிளைகள் நறுக்குகிறார்கள், வேண்டாத கொடிகளை அப்புறப்படுத்துகிறார்கள். அது செடிக்கு ஒரு வேளை வேதனையாக இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் நீங்கள் அகற்றி அப்புறப்படுத்தியே தீர வேண்டும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஒரு நாள் அடிமை பெண் ஆகிய ஆகாரை அவருடைய குமாரையும் புறமே தள்ள வேண்டியது இருந்தது. தவறான உறவுகளை வளரவிட்டால் வெட்டி விடுவதற்கு மனம் சங்கடமாகத்தான் இருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் தீர்மானம் எடுத்து நாம் வேண்டாதவைகளை நீக்கி நாம் கனி கொடுத்தே தீர வேண்டும். சுவரின் மேல் எப்படி படர்கிறது என்று பார்க்கும்போது திராட்சை செடியின் கொடிகள் சுவரின் மேல் படருவது அபூர்வமானது. வழக்கமாக அதற்காக நாட்டப்பட்டு இருக்கிற பந்தலின் மேல்தான் செடி கொடிகள் படரும். ஆனால் யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவர் என்பது படருவதற்கு பற்றி பிடிப்பதற்கும் வாய்ப்பே இல்லாத இடம். வாய்ப்பே இல்லாத இடத்திலும் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக நிலைமையிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை படர செய்கிறார், செழித்தோங்க செய்கிறார். யோசேப்பு சென்ற எகிப்து முற்றிலும் புதிய ஒரு இடம். மொழி வித்தியாசமானது, ஜனங்கள் வித்தியாசமானவர்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமானது. ஆனாலும் யோசேப்பு கனி தரும் செடியா இருந்தது மட்டுமல்ல, அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தன. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த நாட்களில் கூட அவரிலிருந்து ஆவியின் வரம் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்ன தன் விளைவாக யோசேப்பின் கொடிகள் சிறைச்சாலையிலும் படர்ந்தன. சிறைச்சாலைக்காரன் யோசேப்பின் மேல் தயவு வைத்தான். நாம் சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. மலேசியா தேசத்தில் ஒரு இளம் டாக்டர் இருந்தார். ஒரு ஆஸ்பத்திரியை ஆரம்பித்த போது அங்கே ஏராளமான புகழ்பெற்ற டாக்டர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்க அவர் புதிதாக ஆஸ்பத்திரி ஆரம்பித்தது.
மதியீனமான செயலாக காணப்பட்டது. ஆனால் அந்த டாக்டர் தேவனுடைய பிள்ளையாக யோசிப்பின் ஆசிர்வாதங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். தேவரீர் என்னை ஆசிர்வதிக்கிற எல்லா ஆசிர்வாதத்திலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்தார். ஒரு சில மாதங்களுக்கு அங்கே இருந்த மற்ற டாக்டர்கள் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையாக வெளிநாட்டுக்கு சென்றார்கள். இவரோ சிறந்த பக்தியுள்ள கைராசி டாக்டர் என்று பெயர் பெற்று மேன்மையாய் உயர்த்தப்பட்டார். உன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று கருத்து சொல்வது எத்தனை உண்மையானது. சுவர் என்று சொல்வதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அது எல்லையை குறிக்கிறது. உடைய எல்லை தாண்டியும் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய், பல தேசத்திலும் நீ உயர்த்தப்படுவாய் என்பதாகும். யோசேப்பு வந்தது கானான் எல்லையை தாண்டி எகிப்து என்ற தேசம். அந்த எல்லையிலும் அவருடைய கொடி படர்ந்தது. பார்வோனுக்கு அடுத்த உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். நாம் பூமிக்குரியவர்களாய் இருந்தாலும் உன்னதத்துக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக பாஷையாக அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தூதர்கள் பாஷைகளை பேசுகிறோம். காரணம், நம்முடைய கொடி பூமியை தாண்டி பரலோக சுவரின் மேல் படர்ந்து நிற்கிறது. இன்று வரலாற்று ஆசிரியர்கள் யோசேப்பின் கோத்திரம் இங்கிலாந்து தேசத்தை நிரப்பியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கிலாந்து தேசம் சிறிய தேசம். அதன் கொடி சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரையிலும் பரவினதல்லவா? அவர்கள் உலகத்தின் பெரும் பகுதியை அரசாண்டார்கள். இன்றைக்கு அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து 2 கண்டங்கள் உருவாகி இருக்கின்றன. ஒன்று இங்கிலாந்து தேசத்திலிருந்து சென்று அமெரிக்காவை நிரப்பின மக்கள், 2வது ஆஸ்திரேலிய கண்டத்தை நிரப்பின மக்கள். யோசேப்பின் கொடி உலகமெல்லாம் படர்ந்தது. அந்த கொடி சுவரின் மேல் படரும் காரணம், யோசேப்பின் தேவன் அவரோடு இருந்தார். இன்றைக்கு யோசேப்பின் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் நமது எல்லையை தாண்டி படர்ந்து ஆசிர்வதிக்கப்படுவோம். யாவை ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம். தேவரே, என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி மன்றாடுவோமாக. கர்த்தர் மனதுருகி உங்களை ஆசிர்வதிப்பார். ஒரு கனிதரும் செடியாக மாற்றி உங்களை அநேக இடத்திற்கு படர செய்வாராக. ஆமென்.